ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th பாலிட்டியில் லெசன் 14 தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி அதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்க லெசன்லாம் வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எஸ்பிஓ பார்ட் டைம் ஜாப். இதில் இன்டர்நெட் நாலேஜ் பேசிக்காக இருந்தாவே எல்லோரும் ஜாயின் பண்ணலாம். இதில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, பிக்சர் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்கு இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன். இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசியல் வளர்ச்சியில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறேன். இதில் இந்த இயர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? அது போக முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, சென்னை மாகாணம் எந்த வருஷம் உருவாக்குனாங்க அப்படின்னா 1801. இது ஆல்ரெடி ஒரு குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதனால் அந்த வருஷத்தை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து திராவிடன் என்ற வார்த்தை அறிஞர் மற்றும் தமிழ் அல்லாதோர், ஆரியர், தமிழ் பேசுவோரை அடையாளம் கொண்டு பயன்படுத்தப்பட்டது. அந்த லைனை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. 1913 ஆளுநரின் செயற்குழு உறுப்பினர் அலெக்சாண்டர் ஜோன் காட் அளிக்கப்பட்ட புள்ளியியல் விவரமானது மக்கள் தொகையில் 3% மட்டும்தான் அங்க வைக்கும் பிராமணர்கள் வாய்ப்புகளையும் எடுத்துக்கொண்டனர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னான்னு கேட்கலாம், இல்லை எந்த வருஷம் சொன்னாலும் கேட்கலாம். அதுக்கடுத்து சைடில் பாருங்கள், நீதி கட்சிக்கு யார் கொண்டு வந்தா அப்படின்னா 1916 டிஎம் நாயர், தியாகராயர், நடேசனார் போன்றவர்களால் தான் நீதி கட்சி உருவானது. அதைத்தான் நம்ம தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து மின்டோ மார்லி சட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 1909 தான் மின்டோ மார்லி சட்டம். அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீதி கட்சியோட ஃபர்ஸ்ட் தலைவர் யார், முதலமைச்சர் யாருன்னா சுப்பராயலுக்கு அடுத்து யார் வந்தாங்க அப்படின்னா பனகல் அரசு. நீதி கட்சி எந்த வருஷம் டு எந்த வருஷம் ஆட்சியில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா 1921 டு 37. நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஒரு பென்சிலோ ஒரு பெண்ணை எடுத்து நோட் பண்ணால் போதும். அதை தவிர வேறு எந்த முக்கியமான பாயிண்ட்ஸும் கிடையாது. அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி முறை ஒழிப்புக்கு பெண்களுக்கு வாக்குரிமை பெற்றார். அந்த பெண்களுக்கு வாக்குரிமை பெற்றார் வருஷம் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 1921. அதே இது நீர்ப்பாசன திட்டம் உருவாக்கப்பட்டது 1923. அடுத்து பெரியாரில் ஒரே ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. இவர் 15 ஆண்டுகளில் 23 தடவை சிறைக்கு சென்றிருக்காராம். அதனால தான் இவருக்கு சிறைப்பறவை அப்படின்ற ஒரு பேர் இருந்திருக்கு. இது குரூப் 2ல கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின், அதனால நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பெரியார் 1925 சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து சுயமரியாதையோட ஃபஸ்ட்டு மாநாடு செங்கல்பட்டில் 1929 நடைபெற்றது. அதைத்தான் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா 1965 ஜனவரி 23 313 படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது. அதை திமுக துக்க நாளாக அனுசரித்தது. அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சைடில் பாருங்கள், 1944 நீதி கட்சி பெரியார் தலைமையிலான சேலம் மாநாட்டில் அதன் பெயரை திராவிட கழகம் என மாற்றினர். அப்போ திராவிட கழகம் எப்போ பேரை எந்த மாநாட்டில் மாற்றினாங்கன்னு கேட்கலாம், சேலம் மாநாடு. அந்த பாயிண்ட் முக்கியம். அதுக்கடுத்து காமராஜர் ஒரு லைன் சொல்லியிருக்காரு, சட்டமும் விதிமுறையும் மக்களுக்காக ஏற்பட்டவை, சட்டத்துக்காகவும் விடுமுறைக்காகவும் மக்கள் இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா காமராஜர். அந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1967 பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோற்றுவிக்கப்பட்டது. திமுக வெற்றி பெற்று அண்ணாதுரை முதலமைச்சர் ஆனார். எந்த வருஷம் அப்படின்னா 1967. அடுத்து கடந்த 62 ஆண்டுகளாக தமிழகத்தில் திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து வந்தன. எத்தனை வருஷமாக ஆட்சி பண்ணுறாங்கன்னு கேட்கலாம், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மேலே இருக்குது பாருங்கள், 1972 எம்ஜிஆர் தன்னுடைய திராவிட கட்சியை தொடங்கினார். எந்த வருஷம் தொடங்கினார்னு கேட்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. சில பேர் ஒன் வேர்டு
ஸ்க்ரீன்ஷாட்டாக காமிங்க வீடியோலன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பின்னாடி வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து நீங்களும் புக்கில் குறிச்சிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.